உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். Psalms 84:11. For the Lord God is a sun and shield. The Lord will give grace and glory. No good thing will he withhold from those who walk uprightly. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை நிச்சயமாய் வழங்குவார். ஆம், நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கின்ற போது உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் நன்மையானதை அவர் வழங்குவார். மாத்திரமல்ல, வேதம் சொல்வது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் எல்லாவற்றையும் நேர்மையாகவும் செம்மையாகவும் அவர் செய்து முடிப்பார். நாம் எப்படி வாழ வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. ஆம், நீங்களும் நானும் உத்தமத்திலே நாம் இருக்கின்ற போது, உண்மையில் வாழ்கின்ற போது, சத்தியத்தில் நடக்கின்ற போது, நீதிமானாய் வாழ்கின்ற போது, தேவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் அவர் துணையாய் இருப்பார். வேதம் சொல்வது போல, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று யோபிலே நாம் வாசிக்கிறோம். எதில் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். நாம் கொடுப்பதிலே, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்தில் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். தேவனை பின்பற்றுவதிலே உத்தமமாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம்தான். இந்த உலகம் கேடுகள் நிறைந்த உலகம்தான். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நடக்கிற வழியை நமக்கு அவர் போதிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை அவருடைய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி இருக்கின்றது. உங்களையும் என்னையும் உத்தமமான வழியில் நடத்தும்படியாய் அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியா உண்மையும் மன உத்தமமாய் நடந்தான் என்று. மாத்திரமல்ல, யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்தானாம். எனக்கு பிரியமான தேவஜனமே, உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்வதற்கு நாம் பிரியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யோசுவாவிலே நாம் வாசிக்கிறோம், தேவனை சேவிப்பதில் உத்தமமாய் இருந்தார் என்று. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், உலகத்திற்கும் தேவனுக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தத்தை சிந்தின இயேசுக்கு மாத்திரமே நாம் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஆம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற வேண்டும். காலேபை போல நீங்கள் நான் இந்த உலகத்தில் உத்தமமாய் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் உண்மையோடும் மனமகிழ்ச்சியோடும் கொடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும். ஆம், எஜமானுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எப்படி தன்னை தாழ்த்தினாரோ, எப்படி அவர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல நாம் வாழும்படியாய் தேவன் விரும்புகின்றார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் உத்தமராய் நடந்தது போல நாங்களும் உத்தமமாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் துணையாய் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அப்பா உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திடலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.